Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கச்சத்தீவு விவகாரத்தில் முதலமைச்சர் அரசியல் செய்ய வேண்டாம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக மாநில மையக்குழு கூட்டம் நயினார் நாகேந்திரன் தலைமையில் சென்னை கமலாலயத்தில் நடைபெற்றது. இதில் பாஜக தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா, இணை பொறுப்பாளர் முரளிதர் ராவ், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில முன்னாள் தலைவர்கள் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், வருகிற 12ஆம் தேதி தொடங்க உள்ள தனது சுற்றுப்பயணத்தை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா தொடங்கி வைக்க உள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரை சந்தித்து கச்சத்தீவை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் தாங்கள் இறங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். சுற்றுப்பயணம் 12ஆம் தேதி JP நட்டாஜி அவர்கள் மதுரைக்கு வர்றாங்க. அதனைத் தொடர்ந்து பப்ளிக் மீட்டிங், அதுக்கப்புறம் அரசாங்கத்துடைய அனுமதி, காவல்துறையுடைய அனுமதி எப்படி இருக்கிறத பொறுத்து, இல்லைன்னா கிராமமாக போகிறோம், இல்லைன்னா பப்ளிக் மீட்டிங்காக போகலான்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது கச்சத்தீவு முதலமைச்சர், மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கச்சத்தீவை மீட்டு தரணுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. 1974ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி அன்றைக்கு மத்தியனுடைய, நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் இதை பற்றி பேசியிருக்கிறோம். சட்டமன்றத்தில் இது குறித்து தீர்மானம் வரும்போது கூட மதிப்புக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கூட பேசினாங்க. கச்சத்தீவை பொறுத்த மட்டும் 1974ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி, அதாவது 2 நாட்டினுடைய செயலர்களும் கையெழுத்து போட்டு அது ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஜூன் 8ஆம் தேதி 1974ஆம் வருஷம் ஒப்படைச்சிருக்காங்க. அன்னைக்கு மத்தியில் பிரதமராக இருந்தது மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் நம்ம நாட்டுடைய முதலமைச்சராக மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் எதுவும் பேசினால் அவருடைய ஊழல் வழக்குகள்லாம் வெளிப்படும் என்பதை மிரட்டி அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த கச்சத்தீவை நமது நாட்டிற்கு சொந்தமான, தமிழ்நாட்டிற்கு சொந்தமான, ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தமான அந்த கச்சத்தீவை கொடுத்தது முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிந்துதான் கொடுத்தார்கள்.